சுபானகம் மக்களே. ஸோ நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்து பிக் பாஸ் 2 ஒஸ்ட் கண்டஸ்டன்ஸ் செலக்ட் பண்ண சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டும் செலக்ட் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வார கேப்டன்சிக்கு போட்டி போட வேண்டியிருக்கும்ல, அதனால பெஸ்ட் கண்டஸ்டன்ஸ் செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் 2 ஒஸ்ட்டை செலக்ட் பண்ண சொல்றாங்க. இதுல எனக்கு ஒருத்தவங்களை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ரோ. ஏன்னா அரோராவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்த ஒரு 2-3 நாட்கள் வந்து மக்கள் பயங்கரமா அவங்கள பத்தி எப்படி பேசினாங்கன்னா, சூப்பரா பேசுதுப்பா அந்த பொண்ணு, சென்சிபிளா பேசுது, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா டாப்க்கு வரும், வேற லெவல்ப்பா இந்த பொண்ணு, தன்னோட பேரை மாத்திரும்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா மக்கள் பேசினாங்க. நம்மளும் எடுத்து பேசியிருப்பா, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஆனா இப்போ வீட்டுக்குள்ள கலையரசன் போட்டு அடி நடிச்சு இந்த பொண்ணுக்குலாம் என்ன டேலண்ட் இருக்குன்னே தெரியல, எதுக்கு இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்துச்சுனே தெரியலன்னு நாமினேட் பண்றான் ப்ரோ ஒஸ்ட் கண்டஸ்டன்ஸுக்கு. அப்புறம் நிலைமையை பாருங்க, அரோரா நிலைமை எங்க போய் நிக்குதுன்னு ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை நண்பர்களே. இதுல முதல் வியானா அவர்கள் வந்து அரோராவை செலக்ட் பண்றாங்க. அரோகராதான் நண்பர்களே, அரோகராதான் முடிச்சு விட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ஓட்டுகளும் போடல, இந்த வாரம் வெளியே தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க, நாளைக்கு காலையில் நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும், அது வேற வச்சுக்கோங்களேன். ஸோ வியானா அவர்கள் அரோராவை செலக்ட் பண்றாங்க. பிரவீன் அவர்கள் ஆதிரையை செலக்ட் பண்றாங்க. ஸோ துஷார் அவர்கள் ஆதிரையை செலக்ட் பண்றாங்க. சுபிக்ஷா அவர்கள் ஆதிரையை செலக்ட் பண்றாங்க. சுபிக்ஷா சொல்றது நீங்க நல்லா கவனிச்சுன்னா, டீம் ஒர்க் வந்து இவங்கள்ட்ட சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா ஆதிரையை பொறுத்தவரைக்கு டீலக்ஸ் ரூம் ஓகேவா, பட் அவங்க டீலக்ஸ் ரூம் போயிட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டீலக்ஸ் ரூம் பக்கம் எட்டியே பார்க்கல. அது என்ன நடந்தா எனக்கு என்னடா அங்கே நான் போவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போகவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்ஜே கூட தான் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எஃப்ஜே கூட சுத்துறது தப்பு கிடையாது, அது அவங்களோட பர்சனல், பிடிச்சிருக்குது, காதல் காஜி இல்லை, காதல் மோதல் கள்ளக்காதல் என்ன வேணா இருக்கலாம், அது அவங்களுக்கான பர்சனல் விஷயம், அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது இல்லை. பட் என்னன்னா அந்த டீம் கண்டு ஏதாவது வேலை பார்க்கணும்ல, அந்த டீம் வந்து ஒரு விஷயத்தை பிளான் பண்றாங்கன்னா அதுல போய் நிற்கணும், அது எதையுமே பண்ண மாட்டேங்காங்க. சரி ஓகே, உங்களுக்கு அந்த டீம் பிடிக்கல, அதனால நீங்க வந்து டீலக்ஸ் ரூமுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனா பிக் பாஸ் ஹவுஸ் மெட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல, அது பண்றது ரொம்ப தப்பு தானே. ஏன்னா பிக் பாஸ் இந்த வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்தை அழுத்தி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, நீங்க டீலக்ஸ் ரூம் வர பிரீமியமா இருங்க, பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் கிட்ட போய் கலந்து பேசுறது, அவங்க கூட சேர்ந்து ஏதாவது விஷயங்களை பண்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க பிரீமியமா இருங்க, நீங்க தனியா தெரியணும், நீங்க தான் அவங்கள வேலை வாங்கணும், நீங்க தான் அவங்கள வந்து வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது டீலக்ஸ் ரூம்ல இருந்துட்டு அங்க போயிட்டு அடிமை மாதிரி இருந்து, அப்ஜே நீ இல்லாம என்னால முடியலடா, டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறதுலாம் ரொம்ப காஜா இருக்குச்சு, ரொம்ப கேவலமா இருக்கு. கண்டிப்பா நீங்களே பார்த்துருப்பீங்க பல இடங்கள்ல. ஒன்னா கட்டிப்பிடி வைத்தியம் தான். நேற்று கூட இந்த கிராண்ட் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்கப்பா, வந்து கார்டன் ஏரியாவில் வச்சு ஒரு பாட்டு வச்சாங்க. அதுலேயே நம்ம அவர் பேர் என்ன எஃப்ஜே தான் பாட்டு பாடினாப்ல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டு லிவிங் ஏரியாவில் ஒரு பாட்டு பாடினாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் நம்ம எஃப்ஜே பாட்டு பாடும்போது ஏதோ ஆதிரை அவர்கள் அவங்களுக்கே அந்த பாட்டு பாடுற மாதிரி ஏதோ இந்த கான்சர்ட்லலாம் சில பேர் வந்து இப்படி பண்ணுவாங்கல்ல, அவங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, சென்டராக வந்து அவங்க ஆள் வந்து இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, சுற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆதிரை அவர்கள் எஃப்ஜேக்கு நேராக நின்று இப்படி பார்த்துட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. உடனே மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இவங்களை அப்படியே சுற்றி நிற்கிறாங்களா, பெரிய காதல் சோடி அப்படியே வளர்த்துடுறாவ. இதில் எஃப்ஜே பாட்டு பாட அப்படியே ஆதிரைக்கு காதல் துள்ளுது. அப்படியே பாட்டை முடிச்சுன்னா ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிட்டு நீ தாண்டா எஃப்ஜே மாமா அப்படிங்கிறாங்க. பின்னாடி ஒருத்தர் இருக்கானா, பின்னாடி இங்கே பாருங்க, வெளியே சாரி கைஸ், வெளியே ஒருத்தர் இருக்கானா, அவன் என்ன ஆவான் நினச்சி பாருங்க, வெளியே ஒருத்தன் இருக்கான்ல ஆதிரைக்கு ஆளுன்னு சொல்லிட்டு, அவன்லாம் இருக்கானா என்ன எலவுன்னு எனக்கு தெரியல, பாவம் அவன் தான். சரி, அடுத்த எஃப்ஜே வந்து அரோரா அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக பவரை யூஸ் பண்ணல, அவங்க வந்து இன்னும் சும்மா தான் உட்காந்து இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அரோரா அவர்களை எஃப்ஜே செலக்ட் பண்ணுறாங்க. பிரவீன் அவர்கள் துஷாரை செலக்ட் பண்ணுறாங்க. கரெக்ட், அதாவது எல்லாரும் ஒரு பாதைக்கு போனால் பிரவீனர்கள் கரெக்டான பாதைக்கு தான் போகிறாப்புல. பிரவீன் துஷாரை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஏன்னா துஷார் இந்த வீட்டில் என்ன பண்ணான், இந்த வாரம் ஃபுல்லாக துஷார் என்ன பண்ணான், ஒன்றும் பண்ணல. அவன் பண்ண ஒரே ஒரு விஷயம், அரோரா புத்தக்கூட அரோரா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றினான். இதை தாண்டி அவன் வேற எதுவுமே பண்ணல. களத்தில் முத்தம், காதல முத்தம், கண்ட இடத்துல முத்தம், பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கா வாக்கா குசலபம், இந்த டாப்பிக்கை மட்டும் தான் துஷார் பண்ணானே தவிர இதை தாண்டி துஷார் எதுவுமே பண்ணல. இதில் கேப்டன்ஷிப் பதவி வேறு கையில் வச்சுருந்த, அதெல்லாம் புடின்னு விட்டாங்க, அது வேற கதை, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் கேப்டன்ஷிப் பதவி வேறு கையில் இருந்துச்சு, அது இருந்துமே ஒன்றுமே பண்ண வைக்கல. இவெல்லாம் ஒன்றத்துக்கு ஆக மாட்டான் நண்பர்களே. அடுத்த கெமி அவர்கள் அரோராவை சொல்கிறாங்க, கனி அவர்கள் அரோராவை சொல்கிறாங்க, சபரி அவர்கள் அரோராவை சொல்கிறாங்க, விக்ரம் வந்து ஆதிரையை சொல்கிறாங்க. விக்ரம் பயங்கரமாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, கிரியேட்டிவிட்டியா இந்த வீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க, கிரியேட்டிவாக நான் ஒரு விஷயத்தை அந்த வீட்டில் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாப்புல. கரெக்டு தானே. இப்போ பிக் பாஸ் நேற்று வரத்துக்கு ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்கிறார்,
உங்களுக்கான திறமை உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு விஷயத்த காட்டுறதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக காட்டிக்கிட்டே இருக்கலாம். 1 ஹவர் தான் காட்ட முடியும், அரை மணி நேரம் தான் காட்ட முடியும்னு கிடையாது. இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்தவரைக்கு உங்கள் திறமையை நீங்கள் 24/7 காமிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அங்கே எங்கேயுமா உங்களுக்குள்ள இருக்க விஷயத்தை காமிச்சிக்கிட்டே இருங்க. அது மக்களை போய் அப்போ தான் ரீச் ஆகும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. பட் இந்த வீட்டில் உள்ள நிறைய பேர் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்னை பொறுத்தவரைக்கு ஆதிரையும் அரோரா மட்டும் தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா காதல் 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 அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம விக்ரம் அவர்கள் சிறுப்படி கொடுத்து பயங்கரமாக கேட்டிருக்காப்புல. அடுத்த கலையரசன் கேட்டான் பாருங்க, நல்லா ஆடி போயிட்டேன் ப்ரோ. இன்னும் ஒரு சில விஷயத்தை என்னால் கவனிக்க முடிஞ்சு கமெண்ட் செக்ஷனில், அந்த ப்ரொமோட கமெண்ட் செக்ஷனில் கலையரசனை பார்த்துட்டு ஆமாம் இவர் யார் ஒயில் கார்டாக வந்திருக்காரு என்ன, இத்தனை நாள் கூட நாங்கள் எபிசோடில் கூட பார்க்கல, இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு வர உண்மையாகவே. கலையரசனை நிறைய பேர் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் வேற மீசையை வேற எடுத்துட்டு ஒரு மாதிரி தாடியை மட்டும் வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு மக்களே பயப்படுறாங்க, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. கலையரசன் அரோரா பார்த்து என்ன சொல்கிறான்னா, இவங்க கிட்டலாம் என்ன டேலண்ட் அளவு இருக்குன்னே தெரில, எதுக்கு வந்தாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறான். இவன் சொல்கிற அளவுக்கு இருக்கவங்க நிலைமை யோசிச்சுக்கோங்க. கலையரசன் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டேலண்ட் அளவு இருக்குன்னு கேட்குற நிலைமைக்கு போயிட்டீங்க நீங்கள். அரோரா அந்த இடத்துல தான் இருக்கீங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 2-3 நாட்கள் நல்லா தான் பேசினாங்க ப்ரோ. எல்லா சண்டையிலையும் சென்சிபிளாக பேசுறது, பாயிண்ட் பிடிச்சி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. எங்கே இவங்க தடம் மாறிச்சுன்னே தெரில. அந்த ட்ராக் மாறினது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காஜி காதலுக்குள்ளேயே போயிட்டாங்க. அது என்ன பண்ண நமக்கு தெரில. ஸோ கடைசியில் பிக் பாஸ் வந்து இப்போ நம்ம அரோராவையும் ஆதிரை அவர்களையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதையும் பார்த்துருப்பீங்க. கடைசியில் நம்ம பிக் பாஸ் வந்து அரோராவையும் ஆதிரையும் ஜெயிலில் போட சொல்லிட்டாங்க. ஆமாம், அப்படியே ஜெயிலில் போட்டு இவங்க தள்ளிடுவாங்க. இதுலேயும் ரொம்ப கோமாளித்தனம் தான் பண்ணுறாங்க. போன வாரம் தான் பார்த்தோமே, நைட்டு ஒரு 10-11 மணிக்கு அப்புறம் தான் ஜெயில் ட்ரெஸ்ஸை கொடுத்து உள்ளே கொண்டு அடைக்கிறாங்க. ஓகேவா, நைட்டு மட்டும்தான் உள்ளே இருக்காங்க. காலையில் முழிச்சோன்னே வீட்டுக்குள்ளே ஏதாவது பேசுகிறோன்னு சொல்லிட்டு ஜெயில் உங்களோட சிறை வாசம் முடிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. எதுக்கு ஜெயிலில் தூக்கி போடணும்? இப்படி ஒரு ஜெயில் எதுக்குன்னு கேட்கேன். இப்படி ஒரு ஜெயில் எதுக்கு? அவங்க நைட்டு பூரா உள்ளே உட்காந்து ஜாலியாக கொசுக்கடியை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுட்டு அங்கே நல்லா படுத்துங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இதுக்கு நீங்கள் சும்மா வெளியே போய் படுத்துங்கன்னு சொல்லியிருக்கலாமே. இதில் புதுசாக ஜெயிலுன்னு கட்டி அதில் 4 கம்பியை வச்சு ஒரு சட்ட துணியை கொடுத்து உள்ளே போய் படுக்க வைக்காமலாம். எதுக்கு ஜெயிலுன்னு கொடுத்தா காலையிலே அடைச்சிருங்க, அந்த கடை கட்டுங்க. அப்போ தானே அடுத்த வாரம் அதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஜெயிலுன்னு வைக்கிற விஷயம் இதுக்கு, அடுத்த வாரம் இதை பண்ணக்கூடாது. அவங்களோட விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், கண்டென்ட் கொடுக்கணும், டாஸ்கில் வந்து இன்வால்வ் ஆகணும். இந்த விஷயத்துக்காண்டி தானே கொடுக்குறீங்க. அதை நீங்கள் பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்தா தானே அடுத்த வாரம் அதை மாற்றிப்பாங்க. நீங்கள் ஏதோ ட்ரிப் மாதிரி கொடுத்தீங்கன்னா நைட்டு மட்டும் அப்படியே போயிட்டு அங்கே போய் படுத்து தூங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஏசி இல்லாமல் தூங்கணும், அவ்வளோதான். இதுக்கு பேர் பனிஷ்மெண்ட்டா? என்னத்த சொல்ல போங்க. அடைச்சிருங்க, காலையிலே சட்ட தண்ணி கொடுத்து அடைச்சிருங்க. உள்ள கிரில் மாதிரி கடக்கட்டு அந்த வெயிலில் கடந்து வேகட்டு நைட்டு பூரா அங்கே கடக்கட்டு அடுத்த நாள் தூக்குங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும், அவங்களும் திருந்துவாங்க. பட் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இந்த 2 பேரும் தான் ஒஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் இந்த 2 பேரை ஒஸ்ட்டுன்னு சொல்லாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லலாம், பெருசாக எதுவுமே பண்ணல. பட் கலையரசன் என்ன பண்ணான்? நான் என்ன கேட்குறேன், கலையரசன் என்ன பண்ணான்? இந்த வீட்டுக்குள்ள அவன் என்னத்தை பண்ணிட்டான்? டாஸ்க் ஏதாவது பெருசாக பிரித்து மேய்ஞ்சி விளையாடினானா, இல்லை வீட்டுக்குள்ள ஏதாச்சும் சண்டையை போட்டு பிரித்து மேய்ஞ்சானா? இல்லையே. அதாவது இவங்க இப்போவுமே இந்த ஒஸ்ட்டு பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுற விஷயங்களில் ஒரு மாதிரி பிடிச்சது பிடிக்காதவங்கன்னா பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. கலையரசன் இந்த வீட்டில் எதுவுமே பண்ணல. அவனை போட்டிருக்கலாம்ல. இப்போ மற்ற ஆட்கள் கூட எல்லாமே ஓரளவு ஓகேவாக இருந்தாங்க. எல்லாமே ஓரளவு அங்கே எங்கே சண்டைகள் பேசினதுன்னு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கலையரசன் எதுவுமே பண்ணல. பட் அவங்கள தூக்க மாட்டாங்க, ஏன்னா சப்போர்ட் இருக்குல்ல, சுற்றி சப்போர்ட் வச்சிருக்காப்புல. ஏன்னா கலையரசனை பொறுத்தவரைக்கும் எல்லார்ட்டையும் நல்லபடியாக பேசிட்டு பின்னாடி போய் மட்டும்தான் பாருக்கிட்ட எல்லாரும் பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த வகையில் கலையரசன் அவங்க யாருமே தொடலை. இந்த வாரம் தப்பிச்சிட்டாப்புல, அடுத்த வாரமாச்சும் தூக்கி வெளியே போடுங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருக்க எனக்கு பயமாக இருக்குது. அதான் மந்திரம் போட்டுட்டு இருக்கானான்னு. ஏன்னா ஒன்றா மயக்கம் போட்டு வீட்டுக்கு போகிற நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, இந்த 2 பேர் டிசர்வா இல்லை வேற எந்த 2 பேர் சொன்னால் இந்த ஜெயிலுக்கு டிசர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. கேட்டால் இந்த 2 பேர் டிசர்வ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பனிஷ்மெண்ட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். ஃபுல்லாக அடைச்சி போட்டு வச்சு சம்பவம் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா மலையாளம் பிக் பாஸ்லாம் கவனிச்சு வரதுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு மாதிரி உள்ளே போட்டு சாப்பாடை வந்து உள்ளே வெறுப்பேற்றி வச்சு ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி அப்புறம் உள்ளே இருந்து சண்டை போட்டு அந்த மாதிரி இருக்குது. பட் இங்கே இப்படிலாம் நடக்காது. பாருங்களேன் இன்றைக்கி என்ன நடக்கும் தெரியுமா? உள்ளே யார் இருக்கா? ஆதிரை இருக்காப்புல. அடுத்து யார் இருக்கா? அரோரா இருக்காங்க. அப்போ ஜெயிலை சுற்றி யார் வாட்ச்மேனாக இருப்பா? ஒன்று எஃப்ஜே இருப்பாப்புல, அடுத்த கமருதீன் இருப்பாப்புல, அடுத்து நம்ம துஷார் இருப்பாப்புல. இவங்க 3 பேர் ஜெயிலை சுற்றி வாட்ச்மேன் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவ்வளோதான். ஒன்றும் 5 பேர் இப்போ ஜெயிலுக்கு போன நிலைமை தான். வேணா பாருங்கள், நைட்டு இவனை போய் பாய் தலைவனையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே தூங்கினாலும் தூங்குவான். ஏன்னா காதல் புனிதமானது நண்பர்களே. ஆனால் இவனை பண்ணுறது காதலான்னு தெரில. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.